இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் மகிழா நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி பொறுப்பு திரு சுந்தர்ராஜ் அவர்கள் வந்து இந்த பீளமேடு கூட்டு பாலியல் வழக்கில் வந்து 3 அந்த குற்றவாளிகளையும் வந்து குற்றவாளிகள்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை, அதாவது வாழ்நாள் சிறை, ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்க வந்து கொடுத்து கன்விக்ஷன் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அது அக்கரன்ஸ் வந்து 2/11/2025 நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒஃபென்ஸ் அப்படிங்கிறனால ஆஸ் பர் தி கைட்லைன்ஸ் ஆஃப் தி ஹானரபிள் ஹைகோர்ட், அதே மாதிரி தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இந்த கேஸ் வந்து உடனடியாக குற்றச்சாட்டு வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்ததுன்னு பேஸ் பண்ணி இமீடியட்டாக வந்து போலீஸ் தரப்பில் வந்து இந்த கேஸில் வந்து வித்தின் 30 டேஸில் அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமே வித்தின் 30 டேஸில் 1/12/2025 அன்னைக்கு கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் வந்து அவங்களுக்கான ஃபைனல் ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அடிஷனல் மகிழா கோர்ட்டில் அதை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஒஃபென்ஸ் வந்து கிடைக்கப்பட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஐம் ப்ரவுட் டு இன்ஃபார்ம் தட் சச் ஜட்ஜ்மெண்ட் ஹஸ் பீன் டெலிவர்ட் பை தி ஹானரபிள் கோர்ட் டுடே. நாங்க வந்து அதான் சொன்னேன், 2/2/2026 அன்னைக்கு வந்து ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது கேஸ் வந்து 2/11 அக்கரன்ஸ் கரெக்டா 4 மாதங்கள் முடியறதுக்குள்ள வந்து இந்த கேஸ்ல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் ட்ரையல் ப்ரொசீடிங் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு கன்விக்ஷன் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது வந்து இன்னைக்கு டெலிவர் பண்ணப்பட்டிருக்கு. 2ஆம் தேதி February மாதம் 2ஆம் தேதி தான் ட்ரையல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே போல அதே மந்த்ல 23ஆம் தேதி ட்ரையல்ல வந்து நாங்க க்ளோஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலி 72 விட்னஸ் வந்து அரசு தரப்புல வந்து விசாரிக்கப்பட்டிருக்கு. 70/1 வந்து என்னன்னா, புது BNS சட்ட பிரகாரம் வந்து கூட்டுப்பாலியல் வன்கொடுமை, அந்த பாதிக்கப்பட்ட பெண், அதையும் சொல்லிடுறேன், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து கோர்ட்ல இருந்து வந்து விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்கு கீழே அந்த பொண்ணுக்கு காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அமௌண்ட் அரௌண்ட் 7 lakhs. அதே மாதிரி அவருக்கு அந்த PW1 அந்த தம்பி அவருக்கும் வந்து காம்பன்சேஷன் விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீமுக்குள்ள 2 lakhs வந்து கோர்ட் வந்து அவார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு அந்த கூட்டு பாலியல்ல பொறுத்த வரைக்கும் அந்த 3 அக்யூஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் டே வந்து அந்த PW2 விக்டிம் பொண்ணை வந்து அந்த கிரவுண்டில் இருந்து ஐ வாண்ட் டு கிளியர், இந்த இடத்துல ஒரு கிளியர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த அன்னைக்கு ராத்திரி 10:45 அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து அங்கே போய் அந்த பொண்ணுக்கு ஒரு நேச்சுரல் ஒரு கெலாமிட்டி ஒரு சூழ்நிலைக்காக அந்த பொண்ணை ரெஸ்ட் ரூம்காக அந்த யூஸ் பண்ணுறதுக்காக தான் அங்கே போயிருந்திருக்காங்க. வித்தின் நோ டைம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே அக்கரன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுது. அங்கே வந்து அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட்டு அட்டாக் பண்ணிடுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து மீன்ஸ் கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தான் கன்ஃபைன் பண்ணி வச்சு ஷி வாஸ் சப்ஜெக்டட் டு கேங் ரேப். 11:15 அந்த பையன் வந்து கான்ஷியஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு